கிண்டியில் உள்ள சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் வழங்கப்பட்ட உணவில் பல்லி கிடந்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட உதவி பேராசிரியர்கள் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய உதவி பேராசிரியர்களுக்கு முதல் கட்ட பயிற்சி 3வது நாளாக இன்று நடைபெற்று வந்திருக்கிறது. கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய இந்த சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் காலை 10:30 மணிக்கு அதில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய 135 ஆசிரியர்களுக்குமான அந்த பயிற்சி வகுப்புகள் தொடங்கி இருக்கிறது. பயிற்சி வகுப்புகள் தொடங்கிய சிறிது நேரத்திலே அவர்களுக்கான காராமணி பயிர் உணவாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அந்த ஸ்நாக்ஸ் வழங்கப்பட்ட போது 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு இது வழங்கப்பட்டு அவர்கள் அதை திங்க தொடங்கி இருக்கிறார்கள். அதன் பிறகு இறுதியாக ஒரு ஆசிரியர் அந்த காராமணி பயிர் வாங்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவில் பள்ளி இறந்து கிடப்பதை அவர் பார்த்திருக்கிறார். அதை அருகில் இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களிடம் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக மருத்துவ உதவி தேவை என அங்கிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நான் முதல்வன் திட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மற்ற ஆசிரியர்கள் ஒரு 10 பேருக்கு மேல் வாந்தி எடுத்ததாக சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் வீடுகளில் இருந்து உறவினர்களை வர சொல்லி ஒரு சில ஆசிரியர்கள் இங்கிருந்து புறப்பட்டு சென்றதாக சொல்லியிருக்கிறார்கள். கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை மற்றும் சைதாப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைகளில் அங்கு சென்று அவர்களுக்கான முதலுதவி பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 50-60க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள். அவர்களை ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த சென்னை பல்கலைக்கழக வளாகம் கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கு ரத்த மாதிரி சோதனை எடுக்கப்படுகிறது. அவர்களுடைய பிளட் பிரஷர் செக் செய்யப்படுகிறது. அவர்களுக்கு மயக்கம் ஏற்படுவது போன்ற உபாதைகள் எதுவும் இருக்கிறதா என்பது குறித்து தொடர் கண்காணிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களுக்கு மருத்துவ பொருட்கள், அதாவது இன்ஜெக்ஷன் செலுத்தி அவர்கள் நார்மலாக இருக்கிறார்களா என்பதெல்லாம் கண்காணிக்கப்படுகிறது. தற்போது அவர்கள் காலை 11 மணியிலிருந்து தொடர்ந்து கேட்டு வருவதாகவும், ஆனால் மருத்துவ உதவி தற்போதுதான் கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். பள்ளி விழுந்தது சாதாரணமாக இருந்தாலும் எங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக அந்த நான் முதல்வன் திட்ட பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உதவி பேராசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இங்கு இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர்களுக்கு மருத்துவ பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.